அப்பவே சினிமா துறையை விட்டுட்டு கொஞ்சம் வெளியே போகலான்னு இல்ல எங்க அப்பா சொன்னாரு சென்னைக்கு போனா உருப்பிட மாட்டேன் மட்டும் போனா வீணா போயிடுவேன். ஆனா நான் சண்டை போட்டு தான் வந்தேன். ஒரு சொத்து வேணா ஒண்ணும் பண்ணாங்க. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் சொன்ன மாதிரியே இன்னைக்கு போய் விவசாயம் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. இல்ல இருந்தாலும் என்ன கேவலமா தான் பண்றாங்க. அப்படிலாம் இல்ல சார். கோலமண்டலம் கேள்விப்பட்டீங்களா? ஆமாம், கோலமண்டலம் இல்லை அப்போ வந்து நான் 6வது 7வது படிக்கும்போது வந்து கற்றுச்சு சினிமா பார்த்து நல்ல பழக்கம். நிறைய படங்கள் பார்த்தேன். 4 புரியாதா? இல்லை நல்லா இருக்கு அவ்வளோ ஒரு பைத்தியமாக மனவராக 25 ஓட்டு பார்த்து சொன்னேன். ஏன்னா கேட்டால் புரியாது கேட்டீங்க மனப்பாடு பண்ணுறாங்க. மாமா போய் அந்த படம் பொள்ளாச்சி தேட்டர் அத்தனை நாள் பார்த்துட்டான். 100 நாள் ஒரு படத்தை பயிற்சி பிடிக்காதா? 100 நாள் அந்த மாதிரி சினிமா போயிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்துட்டு என்ன பண்ணுறேன்னா 12 மணிக்கு மேலே சென்னைக்கு பஸ் இருக்காது போல. எனக்கு தெரியாது. 1 மணிக்கு தான் ஷோ விட்டாங்க. 12:30 பஸ் ஸ்டாண்டு வந்தால் போலீஸ் வளைச்சி எல்லாரையும் பிடிச்சிட்டு போகிறாங்க. என்னை சேர்த்து போலீஸ் தானே சொல்லிட்டு திருத்தணி வேலூர் சார். இல்லை சார் இல்லை சார் இந்த ஆற்காடு சார். கிளம்பி வரும்போது பெரிய அந்த செகண்ட் ஷோ பார்த்தேன். என்ன பண்ணாலும் பிரேம பார்த்தேன். கிரண் சார் சூர்யாவோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு அடிக்கிறது. நாளைக்கால் காசு எட்டு கோடி பேர் வச்சுருக்காங்க தெரியாது. எனக்கு யார் சொன்னாலும் பாக்கெட் காசு அதுக்காக காசு 4 ஒரு காசு போடணும். நெய்வேலி சார் நெய்வேலியில் போட்டோன்னா ஒரு 2 பேர் காசு இன்னும் 2 minutes. டென்ஷன் காசு ஒன்றும் டென்ஷன் ஆகாத. மணி எடுத்து இருக்கிற கரெக்டாக 40 பேர் உள்ளே போவாங்க. அதே யாராவது மெட்ராஸ் யாராவது வெளியூர் நாங்களாம் வெளியூர் திருச்சி சார். நான் திருச்சி இருக்கேன். திருச்சியில் வந்து காட்டுவோம். அப்பா நான் நெய்வேலி